ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வானொலியில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். பிரியாணி ஜாமான் வந்து எங்களுக்கு பிரிஞ்சி இலை தவிர வேறு எதுவும் பிடிக்காது. ஸோ அதனால் பிரிஞ்சி இலை வந்துச்சுன்னா கீழே போட்டுடலாம்ல, பார்க்க நமக்கு தெரியும். அதனால் பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, தக்காளி வந்து ரஃப்பாக சாப் பண்ண ஒரு தக்காளி, ரொம்ப தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அதில் ஒரு தக்காளி புளிப்புக்கு போதும். அதையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு உங்களுக்கு சிக்கன் கிரேவியில் போட்டால் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ரொம்ப வேண்டாம், ஒன்று போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன். பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னா ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதில் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதில் ½ ரேஷியோ, அது 5 ஸ்பூன்னா இது 2½ ரேஷியோ போட்டுட்டு, சிக்கன் வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து நான் உள்ளே சேர்க்குறேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். கறி போட்டோன்னே நம்ம உப்பு சேர்த்துடணும். ஸோ குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ சால்ட்டு சேர்ப்பீங்களோ அந்த சால்ட்டு. 2வது தயிர். ஸோ தயிர் வந்து இந்த கிரேவிக்கு ஹைலைட்டே தயிர் தான். ஸோ தயிர் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுறணும். அந்த பச்சை வாசனை போனோடனே தண்ணி வந்து சேர்த்துட்டு தேங்காய் பால் 1/2 மூடி சேர்த்திங்கன்னா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.